ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ளஸ் சிம்பிள் வர்றதுக்காக ஒரு சின்ன விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. கை பொறுத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனில் வச்சுக்கோங்க. கீழே ஹிப் பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆம் பக்கத்தில் பேக் சைட் பீஸை நீங்கள் கட் பண்ணிடவே கூடாது. ஃப்ரண்ட் சைடில் ஏதாச்சும் அப்ஸ் டவுன் வருதான்னு பார்த்து அதை ஷேப்போடு கூட வர்ற மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இனி உங்களுடைய கை பீஸை எடுத்துக்கோங்க. கை ஏற்கனவே ஜாயின் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை சென்டர் நாட்ச்சு எல்லாமே கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு அதே ஆம் பக்கம், அதாவது அடிங்கை பக்கத்தில் உங்களுக்கு அப்ஸ் டவுன் ஒரு பாயிண்ட் வந்தாலும் அதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரிம் பண்ணணும். லைட்டாக தானே, அது ஒன்றும் இல்லை அப்படின்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதே இதில் நீங்கள் ட்ரிம் பண்ணும்போது உங்களுடைய கரெக்டான ஷேப்பும் வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பீஸையுமே கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போதும் போல் கையை அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற இடம் இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ ரெண்டு பக்கமும் ஒரே அளவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் அப்ஸ் டவுன் அதிகம் கம்மி இருந்தாலும் அப்ஸ் டவுன் கிடைக்கும். இனி நார்மல் உங்களுடைய எப்பொழுதும் நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி அந்த 3 அளவுகளை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பொருத்தி எடுங்க. ப்ளஸ் சிம்பிளில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மேலேயும் கீழேயும் ரொம்ப பொருத்தமாக ஃபினிஷ் ஆகியிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், எந்த இடத்துலையுமே உங்களுக்கு பிசுறு தட்டாது, சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போது நான் இதை திருப்பி காட்டுறேன், உங்களுக்கே தெரியும். கை பக்கத்தில் இருந்து கீழே ஹிப் சைஸ் வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த வித மிஸ்டேக்குமே வந்திருக்காது. ப்ளஸ் சிம்பிள் ரொம்ப அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு. இதே மாதிரி நிறைய டிப்ஸுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.